வணக்கம். நான் உங்கள் காசு முனைவர் கா. சுந்தரமூர்த்தி. கம்பன் சோழ மன்னனுடைய அரசவையில் அரசவை புலவனாக இருக்கிறான். ஒரு நாள் மன்னனும் கம்பரும் அப்படியே வாக்கிங் போகிறாங்க. ஒரு ஆற்றங்கரைக்கு போகிறாங்க. ஒரு தெளிவான தண்ணீர் பாறை மேலே ஓடிட்டுருக்கு. அப்போது அரசன் மேலே நிற்கிறான். தண்ணீர் எந்த ஓட்டம் ஓடுறதோ ஓட்டம் ஓடு தண்ணீர் அவர் காலில் பட்டுட்டு அதுக்கப்புறம் புலவன் காலில் படுற மாதிரி இருக்கும். அந்த வாட்டத்தில் தான் தண்ணி ஓடுது. ஸோ மேலேருந்து மேற்குலேருந்து கிழக்க தண்ணி பாயுதுன்னு சொன்னால் அவர் மேற்கில் நிற்கிறாரு, புலவன் கிழக்கில் நிற்கிறான். அப்போது புலவன் அரசனுக்கு ஏதோ ஒரு ஆசை வந்துடுச்சு. கம்பர் தானே எல்லோரும் பெரும்புலவர்னு சொல்கிறாங்க. அவர் தான் நம்ம அரசவையில் நிறையா பாடியிருக்கிறாரு, நம்மளும் நிறைய கேட்டிருக்கோமே, நம்ம கூட அவர்கிட்ட ஏதாவது கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு கம்பர்கிட்ட. அவர் அரசன் நிற்கிறதுக்கும் கம்பர் நிற்கிறதும் ஒரு 5-6 அடி தூரத்தில் தான் இருக்குது. அப்போது அரசன் சொல்கிறான் கம்பர்கிட்ட, என் காலில் பட்ட நீர் அப்படின்றான். அதுக்கு கம்பர் என்ன பண்ணார், நீரே காலில் விழுந்தால் நான் என்ன செய்யன்னு சொல்லிட்டார். அரசனால் ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் சொல்ல முடியல. என்னடா நம்ம தேவையில்லாமல் இவர்கிட்ட வாயை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பேச முடியாமல் திரும்பி அரண்மனைக்கு நடக்கிறான். அவரும் புலவரும் பின்னாடியே கம்பரும் பின்னாடியே வந்துட்டார். அப்புறம் அடுத்த நாளில் இவனுக்கு இந்த கம்பர் சொன்னது இவனுக்கு ரொம்ப நெருடலாகவே இருந்தது. என்ன இப்படி புலவர் எப்படி நம்மகிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போது அரசவைக்கு வரும்போது எல்லோரும் எழுந்துச்சு நிற்பாங்க. அமைச்சர்கள், அலுவலர்கள், அதிகாரிகள் எல்லாரும். கம்பர் மட்டும் எழுந்திருக்க மாட்டார். அவர் சீட்லேயே உட்காந்துருப்பார். இது இவனுக்கு 2வது உறுத்தல். என்னடா இது, இவன் நம்மளை மதிக்கவே மாட்டானே, இவனை என்ன பண்ணுறான், நேரடியாகவும் கேட்க முடியாது, என்ன மதிக்க மாட்டான்னு கேட்க முடியாது. அப்போது இவனுக்கு பொழுது போனால் இதே எண்ணமாக இருக்குது. வீட்டுக்கு போனால், அங்கே அரண்மனைக்கு போனால், ஆஃபீஸ் முடிஞ்சு அரண்மனைக்கு போனாலும் அங்கேயும் ஒரே இதுவாக இருக்கும். அந்த புறத்துக்கு போனாலும் இதுவும் ஒரே பிரச்சனையாக இப்படியே இந்த நினைப்பே அவனை ஆட்கொண்டு இருந்தது. அப்போது ஒரு நாள் என்ன செய்கிறான் கம்பர்கிட்ட, கம்பரே என்னை பற்றி புகழ்ந்து பாடு அப்படின்னு சொல்கிறான். கம்பர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை ஒன்றெல்லாம் புகழ்ந்து எல்லாம் நான் பாட முடியாது, நிலையான பொருளை தான் நான் புகழ்ந்து பாடுவேன், நீ எல்லாம் நிலையில்லாத ஒரு உயிர், அதனால் உன்னை நான் புகழ்ந்து பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி நீ என்ன புகழ்ந்து பாட மாட்டேன்னா என்னுடைய அரசவையில் உனக்கு இடம் கிடையாது அப்படின்ட்டான். அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், துண்டை தட்டி தோலில் போட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு போயிட்டார். அது என்ன பாடல்னா, ஒரு கலையில் இருக்கிற குரங்கு இந்த கலையில் இருந்தால் அடுத்த கலைக்கு அது தாவுச்சுன்னா அடுத்த கலை ஏன் என் கலைக்கு வந்துன்னு அந்த கலை சொல்லாதான். அப்படி ஒரு பொருள்பட ஒரு கவிதையை பாடிட்டு அவர் அரண்மனையை விட்டு நடந்து போகிறார். அந்த அந்த நாட்டிலேருந்து அப்படியே போடுறாரு, தெருவில் நடக்கிறாரு. யாரும் இவருக்கு ஆதரவு கொடுக்கல, யாரும் வாங்கன்னு சொல்லலை. அப்படியே நடக்கிறாரு. நடந்து போய் அப்படியே போய் திருவெண்ணெய்நல்லூர் போகிறாரு. அங்கே தான் இவரை சடையப்பவல்லல் தான் இவரை ஆதரித்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவருக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிறார். கவிஞரே, நீங்கள் இந்த தமிழ் உலகம் உய்யும் பொருட்டு, தமிழ் உலகம் சிறப்படைய வேண்டும் என்ற நோக்கில் நீங்கள் ஒரு காவியத்தை எழுதுங்கள், நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் அதுக்கடுத்து யாரை பற்றி எழுதலாம்னு சொல்லி தான் ராமனை மையமாக வச்சு தான் அந்த ராமகாவியம் எழுதினார். இதுதான் அந்த கம்பராமாயணம் எழுதிய கதை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு அவமானம் பட்டுட்டோம்னா, அந்த அவமானம் நம்மளை பட்டுட்டானே, நாம் ஒரு உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நமக்குள்ள ஒரு வெறி வரும், ஒரு உத்வேகம் வரும். அந்த உத்வேகம்தான் அரசன் கம்பனை படுத்தியதனுடைய விளைவு தான் நமக்கு கிடைத்த கம்பராமாயணம். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் தெரியும்,
யாராவது நான் பல வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன். அ ஒரு செல்வந்தன் தந்தையை கடன் கேட்கும்போது அவமானப்படுத்தினான் அப்படின்னோடனே, அவன் என்ன பண்ணான் பையன், ஐயோ! நம்ம அப்பாவை இந்த செல்வந்தன் அவமானப்படுத்துறானே, நான் தான் என் தந்தையை நான் உயர்த்தி காட்டுவேன். அந்த செல்வந்தனை விட அதிகமான செல்வம் என் தந்தைக்கு நான் ஏற்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு உறுதி எடுத்து அதை செஞ்சு கொடுக்குறான் இல்லையா? அதுதான் எல்லாமே. பெரும் பெரும் கோபத்தாலேயும் சில பெரிய பெரிய சாதனைகள் நம்ம நடக்கும். அதேபோல அவமானப்பட்டாலும், அவமானப்படுத்தினாலும் நமக்கு அந்த அவமானத்தினுடைய அ விளைவாக நம்ம வந்து பெரிய பெரிய சாதனைகளையும், உயர்வையும் எட்டியிருக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டுருக்குறோம். நன்றி, வணக்கம்.